தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை விரிவாக்கம் தற்போது துவங்கியுள்ளது என்று ஒரு தகவல் கிடைத்துள்ளது. விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா எலக்ட்ரானிக்ஸ் விண்ணப்பித்துள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் சம்பந்தமாக தகவல் தற்போது கிடைத்துள்ளது. ஏற்கனவே 3051 கோடி ரூபாய் முதலீட்டில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது ஆலை விரிவாக்கம் தொடர்பான ஒரு விண்ணப்பம் அளித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் தகவல்கள். பவித்ரா, தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியினை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தொடர்ந்து தமிழக அரசு தொழில்துறையை மேம்படுத்தக்கூடிய வகையில பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொண்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் தான் உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு மூலமாக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த நிலையில தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பல்வேறு புதிய தொழில் உற்பத்தி நிறுவனங்கள் என்பது தமிழகத்துல தங்களுடைய சேவைகளை தொடங்கி இருக்கிறது. அதே போன்று பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறது. அந்த வரிசையில ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே 3051 கோடி ரூபாய் முதலீட்டுல டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில கூடுதலாக 3699 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த ஆலையை விரிவாக்கம் செய்ய அந்த நிறுவனம் தமிழக அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது. தற்போது 1.41 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவுல ஏற்கனவே இந்த ஆலை செயல்பட்டு வரக்கூடிய நிலையில மீண்டும் ஒரு 174 ஏக்கர் பரப்பளவு, அதாவது 5 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட நிலத்துல ஒரு டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலையினுடைய விரிவாக்க உற்பத்தி தொழிற்சாலை செய்வதற்கான இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தொழில்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தினசரி இந்த நிறுவனத்தின் மூலமாக, இந்த உற்பத்தி ஆலை மூலமாக 92,000 மொபைல் போன்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில அதனுடைய இலக்கை 2 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மொபைல் போன்களை உற்பத்தி செய்ய வேண்டும். அதற்காக இந்த உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்யப்படுவதாக, அதற்கான திட்டங்களை தொழில்துறை வகுத்திருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தொழிற்சாலை மூலமாக 80,000 பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் விண்ணப்பத்தினை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த தொழிற்சாலையில் தான் மிகவும் ஒரு பிரபல மொபைல் போனாக கருதப்படக்கூடிய ஆப்பிள் ஐபோன் உற்பத்தி செய்ய டாடா எலக்ட்ரானிக்ஸ் முடிவு செய்திருக்கிறது. அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அந்த நிறுவனம் தற்போது விண்ணப்பித்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.